Hi, in this video, we are going to see about the tree and its types. So, data structureல trees பத்தியும் அப்புறம் அதோட types பத்தியும் பார்க்க போறோம். So, what is a tree? A tree is a non-linear hierarchical data structure made up of nodes connected by edges. ஸோ ஒரு ட்ரீங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான்-லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து அரேஸ், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக் அண்ட் கியூ கான்செப்ட் பார்த்தோம். ஸோ நான்-லீனியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ மாடல் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ட்ரீ வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ அந்த ரெண்டு நோட்ஸ், அந்த சர்க்கிள் ஃபார்மில் இருக்கிறது வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நோடையும் இன்னொரு நோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைன் வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் நோட் இஸ் டெசிக்னேட்டட் as a root. ஸோ இனிஷியல் நோட், அந்த ஸ்டார்டிங் நோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி நோட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன் பேரண்ட். ஸோ ஒரு நோடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் இருக்கும். அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது ரூட் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட் அப்படிங்கிறது வந்து பேரண்ட் நோட். ஏன் அதை வந்து பேரண்ட் நோட்னு சொல்றோம்னா அது கீழே வந்து ரெண்டு சைல்டு நோட் இருக்கு, சரிங்களா? ஸோ இன்கேஸ் வந்து ஒரு பேரண்ட் நோட் கீழே வந்து சைல்டு நோட் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், சரிங்களா? So, and a tree does not contain cycles. So, it is not going to close. சரிங்களா? இந்த ட்ரீ வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு க்ளோஸ். ஸோ இட் இஸ் நாட் அ சைக்ளிக் ப்ராசஸ். ஓகே. சம் ஆஃப் த கீ டேர்ம்ஸ் ஆஃப் எ ட்ரீ. முன்னாடியே பார்த்த மாதிரி ரூட், இந்த டாப் மோஸ்ட் நோட் ஆஃப் எ ட்ரீ இஸ் அ ரூட். இங்கே வந்து ஏ அப்படிங்கிறது வந்து ரூட் நோட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் மெனி லெவல்ஸ். ஸோ ஒரு லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது பேரண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய சைல்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து கிராண்ட் சைல்டு. ஸோ இது மாதிரி ஒரு லேயர் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 levels இருக்கு. ஸோ த லெவல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லெவல் 0 where A is the only node, and in level 1 B and C are 2 nodes, and in level 2 D, E, F, G are 4 nodes are there, and in level 3 H, I, J. சரிங்களா? ஸோ இந்த 3 nodes இருக்கு. ஸோ தீஸ் ஆர் known to be as level. What is a parent node? Already சொல்லியிருக்கோம். A node that has a child. So if we take B as a parent node, what is its child? D and E. And if we take D as parent node, its child is H and I. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரீ அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஹியர் இஸ் அ சப் ட்ரீ விச் மீன்ஸ் DHI. ஸோ இது மட்டுமே பார்த்தீங்கன்னா a tree can have many sub trees. சரிங்களா? ஒரு ட்ரீக்குள்ளேயே நிறைய சப் ட்ரீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைல்டு, a node that descends from the parent. ஸோ டிக்கு வந்து பேரண்ட்னா H and I are child nodes. So it is descending from the parent node. And edge is connecting line between two nodes. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த லைன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஏபிக்கு நடுவில் இருக்க லைன்லாம் வந்து எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட், லாங்கஸ்ட் பாத் ஃப்ரம் ரூட் டு லீஃப். ஸோ ரூட்லேருந்து லீஃப் வரைக்கும் வரக்கூடிய லாங்கஸ்ட் பாத். ஸோ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ, பி, இ, ஜே. This is one of the longest node. Another is A, B, D, H, which is also a longest node, which is also a longest path, and A, B, D, I, which is also a longest path, which is known to be as height. Depth, distance from the root to a given node. ஸோ ரூட்லேருந்து ஒரு கிவன் நோடுக்கு ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் வாட் இஸ் த டெப்த் ஆஃப் ஃப்ரம் A to E. ஸோ ஏலேருந்து ABE, which is the depth of the node. Subtree, already நம்ம சொல்லிட்டோம். So what is a subtree? So these are some types of tree அப்படின்னு பார்க்கும்போது general tree and another one is binary tree. So a general tree is a hierarchical structure where each node can have n number of children, any number of children. சரிங்களா? இத்தனை சில்ட்ரன்ஸ் தான் வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஜென்ரல் ட்ரீ பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் கீழே எத்தனை சில்ட்ரன்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ ஹியர் த ரூட் நோட் கீழே பார்த்தீங்கன்னா 4 சைல்டு இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நோட் கீழே வந்து சிங்கிள் சைல்டு இருக்கு, செகண்ட் நோட் கீழே 2 சைல்டு, தேர்ட் நோட் கீழே நோ சைல்டு, அகைன் ஃபோர்த் நோட் கீழே வந்து 1 சைல்டு. ஸோ இட் கேன் பி in any form. Whereas in binary it can have only maximum 2 children. Here there is no restriction for the general tree.
and the root node is the topmost. So these are already discussed points. Okay, binary tree, binaryங்கிறது வந்து 2. So a node has only 2 childs maximum, 0 1 2. So இந்த மூணு combinations தான் it will have in a binary format. So each node has at most 2 children, which means maximum 2 children. These children are referred to as left child and right child. Left side இருக்கிறது வந்து left side, right side இருக்கிறது right. Suppose if we take 4 as the parent node, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற ஒரு நோட் இருக்கு, ரைட்ல வந்து 5 அப்படிங்கிற ஒரு நோட் இருக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் சைல்டு, 2 இஸ் த லெஃப்ட் சைல்டு அண்ட் 5 இஸ் த ரைட் சைல்டு. ஸோ வாட் ஆர் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்? இட் கேன் ஹேவ் மேக்ஸிமம் 2 nodes. One is left node, another is right. Depth and height பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாத் லென்த் ஃப்ரம் த ரூட் டு லீஃப், ரூட்ல இருந்து லீஃப். ஸோ 4 2 3 9 1 which is the longest path. So this is the height or depth அப்படின்னு சொல்லலாம். So இதுல number of nodes in a binary tree have height h is at most. இந்த number of nodes எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா height பேஸ் பண்ணி கூட we can evaluate. This is the formula for it, right? So there are 4 types of binary trees available. One is full binary tree, complete binary tree, perfect binary tree, skewed binary tree. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல் பைனரி ட்ரீ, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, பர்ஃபெக்ட் பைனரி ட்ரீ அண்ட் ஸ்கியூ பைனரி ட்ரீ. தீஸ் ஆர் த 4 types of binary trees. So full binary tree, every node has either 0 children leaf node or 2 children internal node. Okay, ஸோ ஒரு நோடு இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து சப்போஸ் ஹியர் 18 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இட் ஹேஸ் 0 childrens, nothing is there, so it is considered to be as the leaf node. 2 childrens, right? So இங்க பார்த்தீங்கன்னா 8 வந்து it's an internal node which has 2 childrens, 5 and 11. Okay, no node can have only one child. So எந்த ஒரு நோடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு child மட்டும் இருக்க முடியாது, which is the condition of a full binary tree. If there are n internal nodes, then there are n plus 1 leaf node. Okay, இப்போ வந்து இன்டர்னல் நோட்ஸ் வந்து n இருக்கு. சப்போஸ் ஹியர் த இன்டர்னல் நோட் இஸ் 1, தென் ஹவு மெனி லீஃப் இட் வில் ஹேவ்? 1 plus 1 2. ஸோ ஒரு இன்டர்னல் நோட் இருந்துச்சுன்னா 2 லீஃப் நோட் இருக்கணும். த டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n plus 1, வேர் n இஸ் த இன்டர்னல் நோட்ஸ். ஸோ எத்தனை இன்டர்னல் நோட்ஸ் இருக்கு? இங்க 8 12 2 இன்டர்னல் நோட் இருக்கு. ஸோ 2 into 2 4, 4 plus 1 5. So total number of nodes available here is 1 2 3 4 5, 12 8 5 11 18. So total number of nodes available is 5. இது எப்படி நம்ம derive பண்ணோம்? இங்க வந்து 12ங்கிற ஒரு internode which has 8 and 18 as child and 8ங்கிற ஒரு internode which has 5 and 11 as child. So n வந்து 2 அப்படின்றப்ப 2 into 2 4, 4 plus 1 which is 5. So total number of nodes available in a full binary tree will be 5. So this is the formula, right? So next one is complete binary tree. So complete binary tree where all levels are completely filled except possibly the last level. So இதில் இருக்கக்கூடிய எல்லா levelsம் we can see in this diagram in the last level, that is 0 A is 0 level, B C is 1 level, D E F G is second level and the third level H I J K L. இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? It is completely filled except the last level. The last level மட்டும் பார்த்தீங்கன்னா fill இருக்காது. That is, this level 3 is not only filled. So மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா level 0 completely filled, level 1 completely filled, level 2 completely filled, level 3 மட்டும் பார்த்தீங்கன்னா fill இருக்காது. This is the condition for complete binary tree. The last level nodes are filled from left to right without gaps. So இது எப்படி இருக்குன்னா இங்க எந்த ஒரு கேப் இல்லாமல் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து வரைக்கும் fill ஆகும். So next node to be filled is ஆஃப்டர் அதோட இன்டர்னல் நோட் பார்த்தீங்கன்னா எஃப், அதில் எல் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ரைட் நோடு வந்து எஃப்க்கு ஃபில் ஆகணும். அதுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு லெஃப்ட் நோடும் ஜிக்கு ரைட் நோடும் ஃபில் ஆகணும். ஸோ த லாஸ்ட் லெவல் நோட்ஸ் ஆர் ஃபில்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வித்தவுட் எனி கேப்ஸ். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு கேப்புமே வரக்கூடாது. டி நோட்ல டியோட சைல்ட் நோட்ஸ் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, ஈக்கும் அதே மாதிரி மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அகைன் வி கேன் ரெஃபர் த ப்ராப்பர்ட்டிஸ்.
And what is a perfect binary tree? Is a where internal nodes have exactly two childrens. எந்த ஒரு இன்டர்னல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பா அதுக்கு வந்து டூ சில்ட்ரன்ஸ் இருக்கணும். அண்ட் ஆல் த லீஃப் நோட்ஸ் ஆர் ஆன் த சேம் லெவல். ஸோ லீஃப் நோட் பொறுத்த வரைக்கும் ஒரே லெவல், அந்த லெவல் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் இருக்கும். வேற வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீல வந்து லாஸ்ட் லெவல் வந்து ஃபில் ஆகாம இருக்கலாம். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. ஆல் த லீஃப் நோட்ஸ் ஆர் அட் த சேம் லெவல், சேம் டெப்த்தில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. அதே மாதிரி இன்டர் நோட்ஸ் பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்ட்லி ஷுட் ஹாவ் டூ சில்ட்ரன்ஸ். ஸோ இஃப் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இஸ் ஹச் ரூட் அட் லெவல் 0, இப்போ ஹைட் வந்து ரூட்டோட லெவல் 0 வந்து ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து இங்கே என்ன இருக்கு? ஸோ 3 லெவல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் equal to 2 square h plus 1 minus 1. ஸோ ஃபார்முலா நம்பர் ஆஃப் லீவ்ஸ் நோட்ஸ் 2 power h. ஸோ அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் இன்டர் நோட்ஸும் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ when we apply these formulas, you can derive how many nodes are available in this binary tree. Okay. A skewed binary tree is a special type of binary tree where all nodes have only one child. ஸோ ஒரு சைல்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து லெஃப்ட் ஸ்கியூட், இன்னொன்று வந்து ரைட் ஸ்கியூட். ஸோ லெஃப்ட் ஸ்கியூட்னா ஈச் நோட் ஹேஸ் ஒன்லி லெஃப்ட் சைல்டு, அதில் லெஃப்ட் சைல்டு மட்டும்தான் இருக்கும், ரைட் சைட் சைல்டே இருக்காது. ரைட் ஸ்கியூட் பொறுத்தவரைக்கும் ரைட்ல மட்டும்தான் சைல்டு இருக்கும், லெஃப்ட்ல இருக்காது. ஸோ it is a special type of binary tree where all nodes have only one child. This make the tree look like a linked list அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட் இதுக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு டு calculate the number of nodes available. So this is the major difference between the four. So full binary tree where every node has at least one or two childrens. Complete வந்து all the levels are completely filled except the last level, and it should fill from left to right. Perfect na every node should have two children and all the leaf nodes are in the same level. Skewed on the every node has only one child, either left or right. Okay. So this is the difference between those items. So next concept is binary search tree. So what is a binary search tree? So binary search tree is a type of binary tree in which each node has at most two children, left or right. ஸோ ஒரு ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சர்ச். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மோஸ்ட் டூ சில்ட்ரன்ஸ் இருக்கும், மினிமம் 1 or 0. ஓகேங்களா? அது வந்து ஒன்று லெஃப்டில் இருக்கும், இல்லை ரைட்டில் இருக்கும். ஸோ லெஃப்ட்னா சைல்ட் கண்டெயின் ஸ்மாலர் வேல்யூ தேன் த பேரண்ட். ஸோ லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் வேல்யூ. இங்கே வந்து 8, இங்கே வந்து 5. ஸோ 5 is lesser than 8, so it comes for the left side. ஓகே. இங்கே 5 எடுத்துக்கிட்டோம்னா 2 is lesser than 5, so இங்கே 2 வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. வேற 7 is greater than 5, அதனால ரைட்ல இருக்கு. பட் 8, 7 compared with 8, 7 is lesser than 8, ஸோ அதனால வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 8 எடுத்து பாருங்க, 2, 5, 7, 6, these all values are lesser than 8. So it all is covered in left side. And 12, 16, 13, 20. இந்த எல்லா நோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா which is greater than 8, so it comes under the right side. ஸோ ஒரு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் should be greater than root, and root should be greater than, and right should be greater than the root. So this is the main objective of this binary search tree, and no duplicate nodes are allowed in binary search tree combinations. Recursive structure is every subtree is also a binary subtree. ஒரு சப்ட்ரீக்கும் வந்து இந்த பைனரி சர்ச் ட்ரீயோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். இங்கே 5 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, 5, 7 is also a binary search tree where 2 is lesser than 5 and 7 is greater than 5. ஸோ இது வந்து ஒரு சப் ட்ரீ. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீயோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. So these are various operations: search operation, insertion and deletion. So these three operations are performed in binary search tree. So அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Suppose we are going to take 12, 7, 23, 9, 10, 28, 4, 25, 18 and 19. So these values are taken.
So இது எப்படி execute ஆகுதுன்னு பார்க்கலாம். How the binary search tree is conducted. So initially we insert a value 12. So 12 வந்து ஒரு empty spaceல வந்து first node create ஆகுது. Next we try to insert a value 7 which is lesser than 12. So it is pushed to left side. Next we are going to insert a value 23 and this is greater than 12. So it is right side of 12. Next we are going to insert a value 9. So which is lesser than 12 but greater than 7. So 7க்கு ரைட்ல போகுது. அடுத்து வந்து 10 insert பண்றோம் which is lesser than 12, greater than 7 and greater than 9. So right of 9ல insert ஆகுது. Next வந்து 28 insert பண்றோம் which is greater than 12 and greater than 23. So 28 is inserted in the right side. Next 4 which is lesser than 12 and lesser than 7 and also less. So it is inserted to the left of 12 and left of 7. So 4 வந்து insert பண்றோம். Next வந்து 25 insert பண்றோம். 25 which is greater than 12 and greater than 23 and lesser than 28. So left of 28 and 18 insert பண்ணும்போது left to the 23 வருது. அப்புறம் 19 insert பண்ணோம்னா greater than 18. So 18க்கு right sideல வந்து insert ஆகுது. So this is how the binary search tree operation performs, right? So இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ search operation. When you execute the search operation, suppose we take the value 7. So whether it is available, right? So இது வந்து available இருக்கு. அப்போ வந்து 12 ஓட left sideல இருக்கு. So it can easily search, right? So what happens if we remove, ஓகேங்களா? 7 remove பண்ணோம்னா 4 வந்து மேலே போயிருக்கு. So we are going to remove the value 12. ஸோ 12 ரிமூவ் பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன வேல்யூ ரீப்ளேஸ் ஆகும்? ஸோ 10ங்கிற வேல்யூ வந்து என்ன ஆகுது? மேலே ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இந்த ரிமூவ் ஆப்ரேஷன் இஸ் கோயிங் டு பி we have to check carefully, right? So if we go remove 23, what happens? இங்க வந்து 19 வந்து 18 மேல bypass பண்ணிட்டு 19 வந்து போகுது. ஸோ இந்த ரொட்டேஷன் வந்து we have to learn, which we will learn in a separate video. So இந்த remove operation in a binary search tree பார்க்க போறோம். அதுக்கப்புறம் in-order traversal பத்தி நம்ம பார்க்க போறோம். So in-order traversal, it will travel from root left right. So இந்த காம்பினேஷன்ல போகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ-ஆர்டர். ஸோ ப்ரீ-ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்-ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்து நம்ம சப்ட்ரீஸாக கன்சிடர் பண்ணி லெஃப்ட் விங் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க, அப்புறம் ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து ரைட் வந்து போகணும். ஸோ திஸ் இஸ் இன்-ஆர்டர். ஓகே, ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீ-ஆர்டர். ஸோ ப்ரீ-ஆர்டர் பொறுத்த வரைக்கும் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ரூட், then it will travel towards the left, then it will travel to the right. ஸோ ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 10லேருந்து போயிட்டு 4 போகும். ஸோ 4லேருந்து 9, அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் லைன். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்புட் எடுக்கிறோம் 22 5. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் எடுத்திருக்கோம். ஸோ இது பைனரி ட்ரீயை பொறுத்த வரைக்கும் எப்படி அமையும்? ஸோ பைனரி ட்ரீயை பொறுத்த வரைக்கும் 22 வரும்போது 22 will place, and 5 வரும்போது 5 is lesser than 22, it will place to the right, and 35 வருது 35 which is greater than 22, so it is placed right, and 12 is lesser than 22, and 12 is lesser than 12. Sorry. அண்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பிளேஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பைனரி சர்ச் ட்ரீ காம்பினேஷன்ஸ்லாம் இல்லை. 22 ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆகுது, 5 35 நெக்ஸ்ட் பிளேஸ் ஆகுது, 12 வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 9 வந்து திரும்ப பிளேஸ் ஆகுது, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 11, நெக்ஸ்ட் 32, அடுத்து வந்து 15. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா லெவலாக போகுது பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும். லெவல் 0ல் 22, லெவல் 1ல் வந்து 5 35, லெவல் 2ல் வந்து 12 9 2 8, அப்புறம் லெவல் 3ல வந்து 11 32 15 1. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நார்மலாக போகுது. பட் ஹியர் when we come for binary search tree, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பைனரி சர்ச் ட்ரீல பார்த்தீங்கன்னா 22 will be first node, and 5 is lesser than 22, it will be go to the left of 22, and 35 which is greater than 22, so moves to the right, and 12 which is less than 22 but greater than 5, so it goes to the left of 22 and right of 5. And next 9 வருது, 9 is less than 22, greater than 5 but less than 12, so 12க்கு leftல போகுது. Next வந்து 2, so 2 is less than 22 and less than 5, so it goes to the left of 5. 8 which is less than 22, greater than 5, and less than 12, less than 9, so left of 9, which is 8 is placed. 11 வந்து right of 9 place ஆகுது. 32 வருது, 32 which is greater than 22 but lesser than 35, it goes to left of 35, and 15 comes where it is left to less than 22, and so இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது 15 வருது, 15 வந்து 12க்கு லெஸ், 5க்கு லெஸ், 5ஓட கிரேட்டர், 12க்கு வரும்போது which is also greater, so it goes here. Whereas 1, so 1 வருது, next வந்து 1 வரும்போது ஸோ 1 வரும்போது பார்த்தீங்கன்னா lesser than 12, lesser than 5, lesser than 2 and lesser than 1. ஸோ இது மாதிரி வருது. ஸோ this is how the binary search tree is different from binary tree. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், you have to learn, right? So thank you.